ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்கு நான் சாமிக்கு அவுள் பாயசம் வச்சுருந்தேங்க. சிம்பிளாக டக்குன்னு வைக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வைக்க 10 நிமிஷம் போதுங்க, டக்குன்னு வச்சிடலாம். 2 கப்பு அவுள் எடுத்து மிக்சியில் பிடிச்சி வச்சுருக்கேங்க. இது நம்ம பால் பாயசம் மாதிரியும் வைக்கலாம், சர்க்கரை போட்டு சர்க்கரை பொங்கல் மாதிரியும் வைக்கலாங்க. 2 கப்பு அவுள் எடுத்து நெய்யில் விட்டு வறுத்தும் வைக்கலாங்க. நான் நெய்யை விட்டு வறுக்காமல் பச்சையாகவே பிடிச்சிட்டேன். நீங்கள் நெய் விட்டு வறுத்து வச்சு பாருங்கள், இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிடிச்சி பால் விட்டு கொஞ்சம் நேரம் அவிய விடணுங்க. நல்லா அவிஞ்ச பிறகு அவிஞ்சு இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு 2வது பாலை விடணுங்க. 2 கப்பு அவுள் எடுத்துருந்தேன்னா 3 கப்பு சீனி போடுங்க, கரெக்டாக இருக்கும். கொதிக்க வச்சு அதுக்கப்புறவு தாளித்து விட்டு இறக்குனேன்னா அவுள் பால் பாயசம் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக பண்ணணுன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். சித்ரா பௌர்ணமிக்கு எங்கள் வீட்டில் நான் இதுதான் பண்ணினேங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சாமிக்கு படைச்சாச்சு. ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கோங்க. நீங்களும் இறைவன் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்க. எங்கள் குல தெய்வத்துக்கும் நாங்கள் பூஜை பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி தெய்வங்களை வணங்குங்க.